ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மதிய வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எடுக்கிறேங்க. இப்போ நாட்டு மல்லி முதல்ல பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விற்பேங்க. எல்லாம் நாட்டு மல்லி அதிகமாக கேட்பாங்க. அது சட்னி பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ காலையில் தான் நாட்டு மல்லிக்கார் கூப்பிட்டாங்க. தம்பி வா, நாட்டு மல்லி வந்துடுச்சுன்னு கூப்பிட்ருக்காங்க. நீ நாட்டு மல்லிக்கு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியே போகணுங்க. அங்கே போய் நாட்டு மல்லியில் பிடிங்கி கத்தை கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாங்க, வியாபாரத்தை பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நாட்டு மாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நாட்டு மாடு இருக்குது, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாட்டு மாடு இதான் வந்து ஒரிஜினல் நாட்டு மாடுங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு தான் வச்சுருப்போம். இப்போ தான் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹைப்ரிட் மாடாக இருக்குங்க. நாட்டு மாடு அதிகமாக இல்லைங்க. நாட்டு மாடு பார்க்கறதுனா ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ மல்லி வாங்குறதுக்கு வந்துருந்துங்க புளியம்பட்டி, அங்கே தான் நாட்டு மாடு இருக்குது. இப்போ மல்லி வாங்கியாச்சு, நீ கிளம்பணுங்க. பாருங்க நாட்டு மாடு எப்பவுமே ஒரு அழகு தாங்க. இது கிடாரி கண்ணுங்க நாட்டு மாடு. அப்புறம் இது பாருங்கள், இந்த மாடு ஆடு எல்லாமே இருக்க மாட்டேங்குங்க. ஆடுங்க, அது ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு மல்லி வாங்க வந்தேங்க. அந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமம், நல்லா இருக்குது. இடம் சூப்பராக இருக்குங்க. இங்கேயே இருந்துக்கலான்ட்டு ஆசையாக இருக்குங்க. இந்த மாதிரினா தான் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நாட்டு மல்லி வாங்குகிற அவங்க வீடுங்க, அம்மா வீடு. அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதந்தாங்க நான் நாட்டு மல்லி வாங்கியிருப்பேன். அரிசி அவங்க மாட்டுக்கு தவிடு எடுக்கும்போது கிடைக்குங்க. அப்போது எனக்கு காசு ஒத்தரவோ வாங்காத எனக்கு அரிசி எடுத்து கொடுத்தாங்க அம்மா காப்பி டீ வச்சுட்டுருக்குறாங்க. சரி, நாட்டு மல்லியை பாருங்கள். இது நாட்டு மல்லி பாருங்கள், நாட்டு மல்லி பாருங்கள். இதுங்க அம்மா டீ வச்சுட்டுருக்காங்க. வரட்டுங்க, அம்மா பார்க்கலாம். இந்த அம்மா இவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வாங்கறதுக்கு வந்திருக்குங்க. சுக்குடி கீரை பாருங்கள், சுக்குடி கீரை வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே கீரை தாங்க. கீரைக்கு பாருங்கள் எவ்வளோ ஓலை போட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இருங்க, பேக் கேமரா காட்டுங்களா? பாருங்கள், செங்கீரை மூடி வச்சுருக்காங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா வாடிரு, அதனால் வந்து துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. செங்கீரை வேணால் அருமையாக இருக்குங்க, இளங்கீரையாக இருக்குங்க. சிறுகீரையுமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே மூடி வச்சுருக்குறாங்க. அரைக்கீரைங்க அது. அப்புறம் சுக்குடி கீரை நீ அறுத்துட்ருக்குறாங்க. அதான் அக்கா எடுக்க போயிருக்கிறாங்க காட்டுக்கு. என்னென்ன சுக்குடி கீரை மட்டும் வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் வியாபாரத்துக்கு. பாப்பாவை நேற்று கேட்டாளுங்க, சுக்குடி கீரை வேணும்னு கேட்டாங்க பெரிய பாப்பா. பாருங்கள், பாப்பாவுக்கு கீரை சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் இல்லைங்க கீரை சாப்பிட்லான்ட்டு. பாருங்கள், ரோஸ் செடி பூ பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் பூவு. செம்பருத்தி செடிங்க நல்லா இருக்குது பாருங்கள். தோட்டம்னாவே நல்லா இருக்குது பாருங்கள். மாதுளை செடி சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராம சைடு எப்பவுமே அழகாக இருக்குங்க இடம். ரோஸ் செடி பாருங்க, இதுதான் பன்னீர் ரோஸுங்க. இதை பாருங்க, நான் வந்து பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்தேன்னா பொறிச்சு சாப்பிடுவேங்க. சாப்பிட்டா ரொம்ப நல்லதுனாங்கன்ட்டு பன்னீர் ரோஸ் சாப்பிடுவேங்க. இது ரோஸ் செடிங்க பாருங்க, நல்லா இருக்குது. இந்த ரோஸ் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாப்பா ஒன்று இருக்கிறாங்க, பாப்பாவுக்கு வச்சுருப்பாங்க மாட்டுக்கு. கிராம சைடுனாவே நல்லா அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரோஸ் செடி, இங்கே பாருங்க ரோஸ் பாருங்க நிறையா இருக்குது. இந்த சூப்பராக இருக்குங்க இடம், சூப்பர். நீ நம்ம கிளம்பலாங்க. கீரை கொண்டு வந்துட்டாங்க, நீ எடுத்துகிட்டு கிளம்பலாங்க.